1911 கோடி மதிப்பில் உருவாக்கப்பட்ட கொங்கு மண்டல மக்களின் நீண்ட நாள் கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் 13 மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர் பணி இடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதற்கு அன்புமணி கண்டனம். முன்கூட்டியே தகவல் தெரிவித்தும் அரசு அலட்சியமாக இருப்பதாக விமர்சனம். தமிழகத்தில் 3 தென் மாவட்டங்களில் இன்று ஆரஞ்சு அலர்ட். நெல்லை, தென்காசி, குமரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அம்மா மருந்தகங்களை மூடி முதல்வர் மருந்தகங்களை திறக்க திமுக அரசு முயற்சிக்கிறது. அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சனம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டவர்களில் 13 தமிழக மீனவர்கள் விடுவிப்பு. தாயகம் திரும்பிய ராமேஸ்வரம், புதுக்கோட்டை மீனவர்களை சொந்த ஊருக்கு அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடல். போர் நிறுத்தம், பிணைய கைதிகள் விடுவிப்பு குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் உதயநிதி தலைமையில் அமைச்சர்கள் ஆய்வு. அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தல். சென்னையில் உள்ள அனைத்து வடிகால் வாய்களும் அடுத்த 45 நாட்களுக்குள் தூர்வாரப்பட்டிருக்கும் என அமைச்சர் KN நேரு உறுதி. சென்னையில் இதுவரை 320 கிலோமீட்டர் அளவுக்கு புதிய சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். திமுக பாஜக இடையே கள்ள உறவு இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கும் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவிற்கு ராகுலை ஏன் திமுக அழைக்கவில்லை என்றும் கேள்வி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் குடியுரிமையை ரத்து செய்வது தொடர்பாக மத்திய உள்துறை உத்தரவிட வேண்டும். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி வழக்கு. தான் ஒரு பிரிட்டிஷ் பிரஜை என்று ராகுல் தானாக முன்வந்து கூறியுள்ளதாகவும் இது இந்திய அரசியலமைப்புக்கு முரணானது என்றும் தனது மனுவில் சுப்பிரமணிய சுவாமி வாதம். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.